அழைக்கிறான் மாதவன். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பேட்ச் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சுங்க. நீங்கள் இது வரைக்குமே நான் 21 டேஸை பற்றி தெரியலையே, இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரெக்கார்டிங் செஷனாக இந்த ஃபஸ்ட் டே மட்டும் வாங்கிக்கிங்க. நாளையிலேருந்து கூட நீங்கள் தொடர்ந்து உங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா கூட ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ரெக்கார்டிங் செஷன் வாங்கி ஃபஸ்ட்டு நாளுக்கான ஒரு வீடியோவை பார்த்துருங்க. ஓகே, இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நல்லது செஞ்சும் ரோட்டில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்ன ஒரு நேரம் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். ஸோ நான் எப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன்னா, ட்ராவல் பண்ணி சம்திங் ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது திருவான்மையூர் சிக்னல். ஓகே, ஸோ திருவான்மையூர் சிக்னலில் எனக்கு வந்து சிக்னல் ஓப்பனில் தான் இருக்குது. எனக்கு க்ரீன் சிக்னல் தான். நான் ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஆம்புலன்ஸ் வண்டி வருது. ஸோ ஆம்புலன்ஸ் வெஹிக்கிள் பார்த்த உடனே நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன தோணும்னா, இமீடியட்டாக வழி விடணும்னு சொல்லி தான் தோணும். அதே மாதிரி தான் எனக்கும் வழி விடணும்னு சொல்லி தோணுன உடனே வந்தது வண்டி ஆப்போசிட்டில். வண்டி இப்படி கிராஸ் ஆகி போயிடுச்சு. கிராஸ் ஆகி அந்த ஆம்புலன்ஸ் போன உடனே எனக்கு சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிக்னல். ஸோ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா, ரோட்டுக்கு நடுவில் கொஞ்சம் சிக்னலை அந்த ஒயிட் லைனை தாண்டி கொஞ்சம் சிக்னலுக்கு முன்னாடி இப்படி நிற்கிறேன். அந்த சைடுந்து வரக்கூடிய வண்டி எல்லாமே திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு க்ரீன் சிக்னல் விழுந்துருச்சு. இப்போது இப்படி எல்லாம் கடந்து போகும்போது நான் போகக்கூடிய பிளேஸில் ரெட் சிக்னல் இருந்ததுனால எல்லோரும் நடந்து போகிறவங்கலாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னோடய வண்டியில் காரில் ஒரு அடி அடித்தாங்க. அடிச்சுட்டு அசிங்கமாக திட்டிட்டு போனாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா, நான் வந்து நடு ரோட்டில் நிப்பாட்டி வச்சுருக்கேன் அப்படின்றதுனால. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, சார் இங்கே பாருங்கள் சார், போலீஸை கூப்பிட்டு, டிராஃபிக் போலீஸை கூப்பிட்டு, சார் இங்கே பாருங்கள் சார், நடு ரோட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறான், இவ்வளோ சிக்னலை மீறிலாம் பண்ணி வச்சுருக்கிறான், இவன் என்னன்னு கேளுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் என்னை திட்டிட்டு போகிறதையும் சரி, என்னை அவமானப்படுத்திட்டு போகிறதையும் சரி, அதே மாதிரி என்னை வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறதும் சரி பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் அதுவே ஜஸ்ட் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் பிஃபோராக கடந்து போன க்ரௌடு எல்லாருமே என்னை பாராட்டிட்டு போன க்ரௌடு. ஏன்னா வண்டி வந்த உடனே நான் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த க்ரௌடு கடந்து போயிடுச்சு. பார்க்காத ஒருத்தவங்க என்னை பார்க்கும்போது, நான் நடுவில் வண்டி நிப்பாட்டி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணியிருக்குன்னா, இவன் சிக்னலை மீறி வந்து நிற்கிறான், வண்டிக்கு எல்லாத்துக்கும் இடைஞ்சூறாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியவங்களோட ஒரு பார்வை இருந்தது. ஸோ அந்த இடத்துல தான் நான் ரியலைஸ் பண்ணேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோக்காரர் நான் கூட கேட்டார், ஆம்புலன்ஸு அப்படின்னாரு. ஆமாங்க, ஆம்புலன்ஸ் போச்சு. ஸோ அதனால தான் நான் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நடுவில் நின்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே அப்புறம் போலீஸ் வந்தார். போலீஸ் வந்துட்டு, சார் கொஞ்சம் நீங்கள் பின்னாடி போங்க சார், நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு. ஏன்னா போலீஸ்க்கு பார்த்துட்டாரு, நான் முன்னாடி போயிருக்க வேண்டியவன், பட் ஆம்புலன்ஸ் வந்ததுனால நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால் தெரிஞ்சதுனால என்ன பண்ணாருன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய வண்டிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பின்னாடி போக சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் என்னோடய வண்டியை வந்து ரிவர்ஸ் எடுக்க சொல்லி ஸ்பேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. இப்போ இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நம்ம எத்தனையோ இடத்துல ஒருத்தவங்களையும் பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ ஒருத்தவங்களையுமே வந்து பார்த்து, இவன் வந்து இப்படி பண்ணிட்டான், அவன் வந்து அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 20 நொடிக்கு முன்னாடி, ஒரு 30 நொடிக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு நான் ஹீரோவாக தெரிஞ்ச நான், ஆனால் ஒரு ஆஃப்டர் 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எல்லாருக்கும் வில்லனாக தெரிகிறேன். அப்போது இங்கே நடந்த செயலில் ஒரு விஷயம் மாறி இருக்கானா, நடந்த செயலில் ஒரு விஷயம் மாறல, பார்க்கக்கூடியவங்களோட நாலேஜ் அவ்வளோதான். ஸோ பார்க்கக்கூடியவங்களோட நாலேஜ்க்கு நான் என்ன பண்ணன்றது தெரியாது. அதனால அவங்க என்னை திட்டிட்டு போகிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி போனவங்க என்னை பாராட்டிட்டு போனதுக்கான காரணம் என்னென்னா, நான் என்ன பண்ணன்றது தெரிஞ்சது, அதனால் பாராட்டிட்டு போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்னென்னா, ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரியாமல் எதையுமே அனலைஸ் பண்ணுறது தப்புன்றது அன்றைக்கி இன்னும் ரொம்ப டீப்பாக டச் ஆச்சு. ஸோ இப்போ என்ன, நம்ம ரோட்டில் போகும்போது ஒருத்தரையுமே வந்து நம்ம திட்டுவோம், எவ்வளோ ஸ்பீடாக போகிறான் பார் அப்படின்னு. மேபி அவங்க உண்மையாகவே அந்த ஸ்பீடில் போயிருக்கலாம், இல்லை சும்மா தேவையில்லாமல் அந்த இடத்துல ஒரு மாசை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது இருந்திருந்தா, அவங்க அப்பாவோட உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்திருக்கலாம், இல்லை அவங்களோட வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஃபோன் வந்திருக்கலாம். எனிதிங் என்ன வேணால் இருக்கலாம். நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? இதுதான் இருக்கும், இது இருக்காது அப்படின்றது நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? அப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ யாரையாவது பார்க்குறோம், அவங்க ஸ்பீடாக போகிறாங்க அப்படின்னக்கூடிய பட்சத்தில் அது என்ன வேணால் இருக்கலான்றது மட்டும்தான் நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கணும். இப்போ அவனை நம்ம திட்டுறதுனாலையோ, இல்லை வந்து அவனை பற்றி ரொம்ப நேரம் நம்ம பேசுகிறதுனாலையோ இங்கே ஒரு விஷயமும் மாற போகிறது கிடையாது. ஏன்னா ரியாலிட்டி உங்களுக்கு தெரியாது, ரியாலிட்டி அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சிக்னலில் நான் நிற்காமல் கடந்து போயிருந்தேன்னா,
அங்கே பெருமையாக பேசின எல்லாருமே என்னை திட்டி பேசியிருப்பாங்க. ஒரு வண்டி போகுது அதுக்கு கூட நின்று பொறுமையாக போக தெரியல அப்படின்னு சொல்லி திட்டி பேசியிருப்பாங்க. ஆனால் அதே இடத்துல நின்று அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி பார்க்கும்போது சிக்னல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும்போது என்னை திட்டுறவங்க எல்லாருமே வந்து என்னை பற்றி தெரியாமல் திட்டுறவங்க தான். அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நல்லது பண்ணாலும் உங்களுக்கு இங்கே அதை பற்றி தெரியாதவங்க உங்களை பற்றி குறை பேசுவாங்க, அசிங்கமாக திட்டுவாங்க. அந்த வார்த்தையை காது கொடுத்து கேட்க முடியல, அந்த அளவுக்கு என்னை திட்டிட்டு போனாங்க. அப்போ இங்கே நீங்கள் அசிங்கமாக திட்டு வாங்குறது, நல்லது பண்ணிவிட்டு நான் அசிங்கமாக திட்டு வாங்குறேன்னா, ஆமாம் நடக்க தான் செய்யும். அதுக்காக நான் நல்லது பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட முடியுமா? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க, ஆனால் பல பேர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அது அறம் சார்ந்த செயலாக தெரியுதா? அது உங்களுக்கு நல்லதாக தெரியுதா? நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தாராளமாக பண்ணிகிட்டே இருங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்றத பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னொருத்தவங்க உங்களை திட்டுறாங்கன்னா, அவங்களுக்கு அதை பற்றி தெரியல, அதனால் திட்டுறாங்கன்னு சொல்லி அதையும் மன்னித்து விடக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு நீங்கள் வளர்ந்துடணும். இப்போ நான் என்னன்னா, இப்போ என்னை திட்டுறாங்கன்றதுக்காக உனக்கு என்னன்னு தெரியுமா? இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நீ ஏதோ பெருசாக பேசுகிறேன்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. அவங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு. சரி கடந்து போகிறவங்க கடந்துட்டு போட்டோம். திட்டிட்டு போகிறவங்க திட்டிட்டு போட்டோம்னு சொல்லி, அந்த அளவுக்கு அவங்களையும் மன்னித்து விடக்கூடிய ஒரு நிலை நம்மளுக்கு உருவாகணும். அப்போது எந்த ஒரு இடத்துலையுமே இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஃபீல் பண்ணுறீங்க அந்த இடத்துல அப்படின்னா, அவங்கள பற்றி பின்னாடி ரொம்ப அனலைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அனலைஸ் பண்ணால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அனலைஸ் பண்ணாமையே ஒன்றும் அவங்கள பற்றி திட்டிட்டும் இருக்காதீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குதுன்னு சொல்லி விட்டுருங்க. அதை பார்க்கக்கூடிய நிலையை மாற்றிங்க. உங்களுக்கும் ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். இல்லைனா ஒரு இடத்துலையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராகவே மாற ஆரம்பிச்சிருங்க. இப்படி ஜட்ஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்ல. ஸோ இப்படி தான் ஒரு இடத்துல இருந்தும் கவனித்து வெளியே வரணும். இப்படி கவனித்து வெளியே வரும்போது வாழ்க்கை ரொம்ப பெரிய லெவலில் சூப்பராக மாறும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த திருவான்மையூர் சிக்னலில் அசிங்கப்பட்டது. ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிகள். வணக்கம்.